ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சாம்பார் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதனால் ஹெல்த்தியான சாம்பார் பசலாங்கண்ணி கீரை, இங்கிலீஷில் ஸ்பானிஷ்னு சொல்லுவாங்க, அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுதான் கீரை, அந்த கீரை தண்ணியில் போட்டு வச்சுட்டோம். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஒரு சைடில் குக்கரில் விசில் வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு ஊற்ற பிறகு சீரகம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பசலாங்கண்ணி கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீரையை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த கீரை சுருங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக ஆமலா அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம், அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இப்போ குக்கரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த குக்கர் வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் காய்ஸ். அதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னா பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் கொடுத்துருங்க தண்ணி ஊற்றி. இப்போ நல்லா சாம்பாரை கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிக்கிட்டக்கப்புறம் அங்கே அடுப்பில் இதாகிட்டுருக்குல்ல, அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கீரை நல்லா இதாகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் இந்த சாம்பார் கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மூடிட்டா 10 மினிட்ஸில் சாம்பார் ரெடி. அதுவும் பசலாங்கண்ணி கீரை சாம்பார் எம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.